அசைப்படும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை இந்த கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இந்த கர்த்தாவே, இந்த ஆராதனை தொடங்க முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ளே எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே, முற்றிலுமாய் நாங்கள் பாடுகிற பாடல் ஒவ்வொன்றும் நாமத்தை உயர்த்த, துதிக்க, ஆராதிக்க, அப்பா உண்மை கனப்படுத்த, உண்மை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமை எடுத்துக் கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.
நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை நம்புகிறோம், உம்மையே ஆராதிக்கிறோம், உம்மையே உயர்த்துகிறோம். கர்த்தாவுடைய நாமத்தை என்றென்றும் மகாதோ உயர்த்தும்படியான கர்த்தாவே இந்த அருமையான ஸ்லாகத்திற்காக நான் சொல்கிறேன். Thank you so much. Yes, Lord, you. Yes,
your name, O Father. பாதாளத்தில் நாங்கள் போய் சேர்ந்தீரார்கள். இதுவரை எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர்கள் சாமி. நன்றி தகவலே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஓ எங்களுடைய நீதியான இல்லகத்தாவே உங்க சுத்த கிருபையினாலே எங்களை நடத்தியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி இயேசுவே. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவராய் சொன்னதை செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொருடைய அப்பாத வாழ்க்கையில நீ பேசுகிற வார்த்தைகள் அது நிறைவேறும் அளவும் அவர்களை கைவிட மாட்டீரே என்றாமல் ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க வந்திருக்கிற யாரா இருந்தாலும் உடைய கர்த்தாவே இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற சோர்வுகள், பலவீனங்கள் அப்பா இன்னும் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறல என்ற ஒரு அப்பா sadness, அப்பா துக்கம் அவருடைய கர்த்தாவே வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் நீ சொன்னதை செய்யும் வரை, அது நிறைவேறும் வரை அவரை நாங்கள் அமர்ந்திருக்க விட மாட்டோம் என்று இந்த வேலை நாங்கள் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்தோடு அவரே பற்றி கொள்ளுவோம் என்ற அப்பா உறுதி நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் ஆரம்பிப்போம். Thank you, Jesus. Your
ஆசீர்வதிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க. We worship you. Yes, Lord. Thank you.
glory to your name, O Father. நன்றி இயேசுவே. அருமையான கர்த்தாவே, உம்மை துதிக்க கொடுத்த நேரத்திற்காக உங்களோட கூட ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். We worship you, Father. Bless your holy name, Lord Jesus. ஆமாப்பா, அர்ப்பணிக்கிறோடைய கருத்து கூட. Thank you, Lord Jesus. Blessed be your name, Lord. Thank you, Lord. Let us not come to the எங்களை தாழ்த்தி கர்த்தாவே, இந்த அருமையான வேளையை எங்களுடைய கரத்தை சமர்ப்பிக்கிறோம். தகவலே, You are good, Father. You are so good, Lord. நீர் நல்லவரப்பா, மிக ரொம்ப ரொம்ப நல்லவராக இருக்கிறார். எஸ் லார்ட், என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லவர், என்னுடைய குடும்பத்திற்கு நல்லவர். அப்பா, என்னுடைய கர்த்தாவை சுற்றுப்புறமே நல்லவராக இருக்கிறேன். நீ இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நன்மை செய்தவராய் சுற்றி திருந்தீர். அப்பா, நீ நேற்றும் நல்லவர், என்றும் நல்லவர், என்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நல்லவராக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் லார்ட். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக இந்த கோடான கொடி நாட்டில் எடுக்கிறோம். அப்பா, இதுவரை உம்மை துதிக்க முடியாது. அப்பா, எங்களுக்கு பேரனை கொடுத்திருக்கிறீர். இடத்துல யாரும் பேரன் இல்லை. எனக்கு தேவனை ஆராதிக்க ஏதோ என்னுடைய நாவு பாட முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்கு யாருமே இல்லை. கர்த்தாவே, நல்ல நாவை கொடுத்திருக்கிறீர், துதிக்கும் நாவை கொடுத்திருக்கிறீர், நல்ல உயர்த்தும்படியான கிருபை கொடுத்திருக்கிறீர். அப்பா, எங்களுடைய உறுப்புகள் அப்பா நான் எண்ணி பார்க்கும் பொழுது எங்களுடைய உச்சம் தலையிலிருந்து உள்ள கால்கள் கர்த்தாவே நீ செய்த அதிசயம் என்று சொல்லலாம். கர்த்தாவே, எதற்கும் போராட்டம் இல்லை. கர்த்தாவே, அவ்வப்போது வருகிற பலவீனங்கள் அப்படியே மறைந்து போகின்றன. கர்த்தாவே, உங்களுடைய பிரசன்னத்தில் என்றென்றைக்கும் வாழும்படியான கிருபை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளிலே கர்த்தாவே, ஏதோ இரவு முழுக்க நல்ல உறக்கத்தை கொடுத்து புது நாளை காண கிருபை கொடுத்த எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, உங்கள் கோடான கொடி நன்றி கேட்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே, நாங்கள் ஆவியோடு உண்மையோடு துதிக்கும்படியான ஒரு நல்ல சாக்கியத்தை கொடுத்தீர். அப்பா, கர்த்தாவே, நாங்கள் ஒரு சபையில வந்து இடத்துல நின்று உம்மை ஆராதிக்க எத்தனை கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தாவே வசனத்தில் எழுதியிருக்கிறபடி அப்பா கர்த்தாவே சகோதரர்கள் சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது என்று வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறபடி அது ஆரோன் தலையில ஊற்றப்பட்டிருக்கிற நறுமணமாக இருக்கு. அது முகத்திலிருந்து வடிந்தோடி அவருடைய உடைய நனைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். இந்த வேளையிலே நாங்கள் ஆராதிக்கிறது ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு எல்லைகளை தொட எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லும்போது அநேக காரியங்களுக்காக செபித்து வசனங்களை நாங்கள் அறிக்கையிட்டு நாங்கள் கர்த்தாவை பாடுகிற பாடல்கள் அப்பா செபிக்கிற செபங்கள் சுகந்த வாசனையால் தொடர்ந்து நீர் நுகர்ந்து மகிழ்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் தாமத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியாதிருக்கும். எல்லாம் செய்ய நான் கவனமாக இருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் என் வழியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாய் நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவரை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்வுகளை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சிருஷ்டிகளை எளிய நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் மீட்பர். அவர் சர்வபூமியின் தேவன் எனப்படுவார். அல்லேலூயா. தெரியாதவங்களுக்கு பிரச்சனை இல்லை. வாரம் சொல்லும்போது அப்படியே கற்றுக்குங்க. இல்லை நான் வீட்டில் கற்றுட்டு வந்தீங்க நான் சொல்லுவேன்னா வெரி குட், நல்லது. ஏன்னா நீங்கள் எதுக்கு பிரயாசப்படுறீங்களோ அந்த அதனுடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறுவீர்கள். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். சங்கீதம் 85
9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Psalms 89 verse 15. 89:15 எடுத்துங்க. எல்லாம் கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்கள். கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். ஹல்லேலூயா. சோ கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்க. சோ இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஓ லார்ட், in the light of your countenance. சோ அவருடைய light of the countenanceல யாரெல்லாம் நடக்கிறாங்களோ, யாரெல்லாம் அவருடைய joyful sound கேட்கிறாங்களோ, அவங்க யாரா இருக்கிறாங்க? blessed people, பாக்கியவான்களா இருக்கிறாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அவருடைய in the light of your countenance அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில். சோ அவருடைய முகத்தின் வெளிச்சம் இந்த இடத்துல எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொன்னா, அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. எதை வெளிப்படுத்துகிறது? அவருடைய பிரசன்னத்தை. அவருடைய முகத்தின் வெளிச்சம் எங்க இருக்கு? அவர் எங்க இருக்கிறாரோ அவருடைய பிரசன்னம் இருக்கு. அவருடைய பிரசன்னத்துல அவருடைய வெளிச்சம் காணப்படுகிறது. அந்த வெளிச்சத்துல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கம்பீர சத்தத்தை நம்ம அறிய முடியும், நம்ம உணர முடியும். ஹல்லேலூயா. அதே வசனத்துல சங்கீதம் 16:11 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அதுக்கு அப்புறம் தான் என்ன இருக்குங்களா? உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் எனக்கு இருக்கு. சோ ஜீவ மார்க்கம் நான் தெரிந்து கொள்ளும் பொழுது, அவர் தெரியப்படுத்தும் பொழுது, the path of life, அவருடைய ஜீவ மார்க்கத்தை, வழியை எனக்கு கற்பித்து கொடுத்து, அதுக்கப்புறம் அதுல என்ன கொடுக்குறாங்களா? In his presence is fullness of joy. அவருடைய பிரசன்னத்துல நிறைவான பரிபூர்ண ஆனந்தத்தை அவர் கொடுக்கிறார். சோ அவருடைய முகத்தின் வெளிச்சம் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடமா இருக்கிறது. சோ அந்த பிரசன்னம் நிறைந்த இடத்துல தான் கம்பீர சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இங்க ஃபேக்கா உலகத்துல பார்க்கறதெல்லாம் இல்ல. அது ஜஸ்ட் அந்த நிமிஷத்திற்கோ அதுக்கப்புறம் அது மறைந்து போகும். ஆனா கம்பீர சத்தத்தை, ஜாய்ஃபுல் சவுண்ட் எந்த இடத்துல நம்ம என்றென்றைக்கும் கேட்போம், என்றென்றைக்கும் அனுபவிப்போம் அப்படின்னு சொன்னா அவருடைய சமூகத்தில் மாத்திரமே. ஹல்லேலூயா. சோ remain in his presence. அவருடைய சமூகத்துல நீ என்ன பண்ணு? தங்கிரு. அதுதான் என்னுடைய வசனம். இன்னைக்கு மெசேஜினுடைய தலைப்பு remain in his presence. அவருடைய சமூகத்தில், பிரசன்னத்தில் என்ன பண்ணு? தங்கி இரு. சோ அந்த இடத்துல தங்கி இருந்தாதான் இந்த ஜாய்ஃபுல் சவுண்ட் நம்ம என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். ஒவ்வொரு நாளும் உணர முடியும். ஒவ்வொரு நாளும் இதை அனுபவிக்க முடியும். சோ இந்த ஜாய் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம். இது என்ன அப்படி வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது இட்ஸ் நத்திங். என்ன அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஈவா இருக்கிறது. இட்ஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவா இருக்கிறது. சோ ஜாய் அப்படிங்கிறது நம்ம கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆவியின் கனிகளோ என்னவா இருக்கு? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவைகள் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிஃப்டா இருக்கிறது. சோ இங்க நம்ம பார்க்கிறோம் இந்த கம்பீர சத்தம் அப்படின்ற இந்த ஜாய்ஃபுல்னஸ் இது யார் கொடுத்தது? தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஈவா இருக்கிறது. அது ஒரு கனியா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த காலத்துல ஆதாமுடைய வாழ்வில அவன் இதை இழந்து போயிட்டான்.
அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த நேரத்துல எப்ப அவன் கீழ்ப்படியாமல் போனானோ அந்த இடத்துல இந்த ஒரு ஜாய அவன் இழந்து போயிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கணும், கர்த்தருக்குள் வாழுகிற நீங்களும் நானும் எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ பிரச்சனைகள், எத்தனையோ தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில இருந்த போதிலும் என்ன இருக்கு நமக்குள்ள? ஜாய். தேவனுடைய அந்த சந்தோஷம் ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுது? It keeps us calm. அப்படியே furious, அப்படியே எழும்புற போல இருக்கும். பிரச்சனைகளும் எல்லாமே அப்படியே கொந்தளித்து நம்ம உச்சகட்டத்துக்கு போகிற போல ஒரு நிலையில இருக்கும். ஆனா தேவ சந்தோஷம், அவருடைய கம்பீர சத்தம் எனக்குள்ள இருக்கிறதுனால, அதை நான் அறிந்திருக்கிறதுனால அதை என்னை அப்படியே என்ன பண்ணிடும்? என்னை காம் ஆகிடும், அப்படியே கூல் ஆகிடும். ஏன்னா அவருக்குள்ள அவருடைய அந்த சந்தோஷமானது ஜஸ்ட் a ஃபீலிங் இல்லை. நம்ம அப்படியே சிரிச்சு திடீர்னு நம்ம சைலண்ட் ஆயிடுற அப்படிப்பட்ட நம்ம ஃபீலிங்க போல இல்லை. சந்தோஷம் என்னது? இட்ஸ் a gift. gift என்ன இருக்கு? எப்பவுமே நமக்குள்ள இருந்து போகவே போகாது. ஹalleluya. ஜஸ்ட் ஒரு இந்த உலகத்துல காணப்படுகிற வந்து போகக்கூடிய அந்த சந்தோஷம் இல்லவே இல்லை. when we stay in his presence, அவருடைய முகத்தின் வெளிச்சத்திற்குள்ள நாம் நடக்கும் பொழுது, அவருடைய பாதை அந்த வசனத்துல எழுதியிருக்கிறது a path of life, அவர் நமக்கு தெரியப்படுத்தின அந்த நாள் முதல் நமக்கு என்ன இருக்கு? அவருடைய ஜாய் நமக்குள்ளே காணப்படுகிறது, அவருடைய சந்தோஷம். இன்னைக்கு நம்ம எதை இழந்திருந்தாலும், எதை நம்ம இந்த உலகத்துல அனுபவிச்சிருந்தாலும், அந்த தேவ சமாதானம், சந்தோஷம் என்ன பண்ணுது? என்னை வழி நடத்தக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் இங்க பார்க்கிறோம், தாவீது சொல்றான், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவன் சொல்றான், இட்டர்னல் காடுக்குரிய அவருடைய மைண்ட்ல நான் இருக்கிறதுனால, எங்க நான் இருக்கிறேன்? நித்தியத்துக்குரிய தேவனுடைய மைண்டுக்குள்ள நான் இருக்கிறதுனால நான் எப்படி இருக்கிறேன்? நித்தியமா அவரோடு கூட தான் இருக்கிறேன். ஹalleluya. அவர் எப்பவுமே என்ன பண்றாரு? என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்னை பற்றின எண்ணங்கள் அவருக்கு எப்பவுமே இருக்கு. என்னை ரொம்ப நேசிக்கிறார். அவர் என்ன அதிகமாய் அன்பு கூறுகிறார். அதனால அவருடைய பிரசன்னத்திற்குள்ள நான் நடக்கும்படியாய் அவருடைய வழியை எனக்கு காண்பித்திருக்கிறார். கம்பீர சத்தத்தை நான் அறியும்படி, ஹalleluya, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். அதனால வசனத்துல சொல்லப்படுது, சங்கீதம் 51:11 வசனத்துல, 51:11, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருந்தீர். ஹalleluya. Cast me not away from thy presence, O Lord. Take not thy Holy Spirit from me. Restore unto me the joy of thy salvation. எப்பெல்லாம் அவரை விட்டு தூரம் போயிடுறோமோ நம்ம என்ன பண்ணணும்? ஐயோ, என்ன பண்ணிடாதீங்க, உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு என்ன தூரம் தள்ளிடாதீங்க. Cast me not away from thy presence, O Lord. Take not thy Holy Spirit from me. திரும்ப ரெஸ்டோர் பண்ணுங்க. எது? உங்களுடைய பிரசன்னத்துல எனக்கு ஜாய் ஆஃப் சால்வேஷன் இருக்கிறது. ஹalleluya. அவருடைய பிரசன்னத்துல எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைவாக்கப்பட்டிருக்கிறது. சோ அதை நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள நின்று நான் I should experience it. அத நான் கர்த்தருக்குள்ள நின்று தான் என்ன பண்ண முடியும்? அதை அனுபவிக்க முடியும். வேற இடத்துல இருந்து நான் என்ன பண்ண முடியாது? அந்த ஜாயை அனுபவிக்க முடியவே முடியாது. அப்படி ஒன்று இருந்தா அது தேவன் இல்லாத ஒரு இடத்துல it is fake. அது பொய்யான ஒரு சந்தோஷமா இருக்கிறது. சோ அவருடைய பிரசன்னத்துல நம்ம ஈர்க்கப்படும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துல நம்ம நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுது அந்த ஜாய் என்ன பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையில வெளிரங்கமாக்கப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, சந்தோஷத்துல, சமாதானத்துல நம்ம பார்க்கிறோம். மோசே தேவனுடைய பிரசன்னத்திற்கு நேரா போனான். ஆனா ரொம்ப கிட்ட அவனால போக முடியல. ஏன்? அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. It was burning. Hallelujah. So நம்ம ரொம்ப அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நம்ம தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள நெருங்க நெருங்க
ஹல்லேலூயா. சோ ஒரு அளவுக்கு தான் நம்மளால தாங்க முடியும். அதனாலதான் தேவனுடைய வசனத்துல பார்க்கிறோம், சாலமோன் ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல தேவனை எல்லாரும் துதித்த பொழுது அந்த இடத்துல தேவ மகிமை அந்த இடத்துல வந்து மூடிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அந்த இடத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்கும் பொழுது அங்க இருந்த எல்லாரும் யாருமே நிக்க முடியல. என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் அவருடைய பிரச்சனை அவ்வளவு அளவு it was heavy on them. அவ்வளவாய் அவர்கள் மேல் இறங்கினபடினாலே. Thank you Jesus. தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல நம்முடைய மாற்றியோடு இருக்கிறது. ஒவ்வொருடைய நடுவில் இருக்கிறது. Thank you Father. எங்கெல்லாம் தேவனை பற்றி நாம் பேசுகிறோமோ அந்த இடத்துல எல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. இந்த இடத்துல எனக்கு கேட்க முடியல, எனக்கு பார்க்க முடியல, என்னால் உணர முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப தூரமாக இருக்கிறோன்றதுக்கு அர்த்தம். ஒரு தேவனுடைய அருகையில் இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மளை நிரப்புகிறது. நம்ம தேவனை விட்டு தூரம் இருக்கும் பொழுது சாத்தானுடைய அவனுடைய சமூகம் நமக்கு முன்பதாக இருக்கிறது என்பதை நம்ம உணரணும். ஏன்னா ஒன் திஸ் ஆர் தட். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தேவன் நம்முடைய ஆளுகை செய்யணும், இல்லைன்னா சாத்தான் நம்முடைய ஆளுகை செய்யணும். அதனால தான் இன்றைக்கு நான் ஏன் இந்த ஜாய், இந்த சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியல, இந்த பிரசனத்துக்குள்ளாய் நான் நுழைந்து போக முடியல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எப்படியா இருக்கிறோம்? ஒரு வேலை தூரமாக இருந்திருந்தா நம்ம இன்றைக்கு அருகாமையில வரும். எழுந்திருந்து உங்களை எழுந்திருக்க சொல்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தேவனுக்கு முன்பதாக வந்து நிற்போம். ஏன்னா அவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? இங்கிலீஷ்ல வாசிங்க. 3:8. And they heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day, and Adam and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. இங்க பார்க்கிறோம், நம்ம வசனத்துல 89:15 பார்த்தோம், கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியவான்களே. இந்த இடத்துல யார் அறிகிறாங்க? தினந்தோறும் தேவன் அவர்களோடு கூட இடைப்பட்டு வந்திருந்த அந்த பிரசன்னத்தை அவங்க உணர்ந்த உடனே என்ன நடக்கிறது? அவங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, they heard the sound of the Lord God. அந்த கம்பீர சத்தத்தை அவங்க கேட்ட உடனே அவங்க வந்து மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், ஆனந்தமாய் இருக்கிறதுக்கு பதிலாய் அந்த இடத்துல பயமும் கலக்கமும் நடுக்கமும் அவர்களுக்கு வந்து அவர்கள் போய் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதை இழந்தவர்களாய், அதை விட்டு விலகினவர்களாய், அவர்களுடைய ஒரே ஒரு கீழ்ப்படியாமையினாலே அன்றைக்கு இந்த ஆனந்த சத்தம், இந்த ஜாய்ஃபுல்னஸ், அவருடைய பிரசன்னத்தில் அவங்க இருக்க முடியாம போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் திரும்ப என்ன பண்ணலாம்? லெட்ஸ் கம் பேக். திரும்ப அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வந்து நிற்போம். இது ஒரு பெரிய மேஜிக் இல்லை. ஜஸ்ட் 2 minutes நம்முடைய கண்களை மூடி, உங்களை நேசிக்கிறப்பா, I love you Jesus, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். அந்த வழி எதை குறித்து யோசனை மாட்டேன். I just love you Lord. என்னுடைய முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, என்னுடைய முழு பலத்தோடு, oh Jesus, yes, உங்களை நேசிக்கிறோம். Thank you Father, thank you Jesus, thank you Lord. இதுதான் அன்றைக்கு ஆதாம் இருந்தார். ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutes காடுக்காக ஒதுக்கி, நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன், நான் தேவனுடைய பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்காய் அவன்
அவருடைய ஆனந்த சத்தத்துல அவன் வெயிட் பண்ணியிருந்தான். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவனால இழந்திருக்க கூடாதுதான் இருந்துச்சு. பாருங்க, அவன் செஞ்ச ஒரே ஒரு தவறு அவனுடைய ஜாய் முழுவதுமாய் அவனுடைய சந்தோஷத்தை நீக்கி போட்டு அவனுக்கு முழுவதுமா ஒரு ஹெவினஸ், ஒரு பாரம் அவனுக்குள்ள வந்து, அதனால பயம் வந்து, அதனால அவன் போய் ஒளிந்து கொள்ளுகிற ஒரு நிலைமை. தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவன், தேவ பிரசன்னத்தினால ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட களி கூர்ந்தவன் இப்போ ஓடி போய் ஒளிகிற அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறிடுச்சு. அதனால அங்க பார்க்கிறோம், அந்த ஏதேன் தோட்டத்துல அவன் அனுபவித்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்தவனாய் அவன் மாறினான். எல்லாவற்றையும் அவன் இழந்துட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தேவ பிரசன்னத்துல இன்னைக்கு நம்ம தங்கி இருக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம எவ்வளவாய் அனுபவிக்கிறோம். அந்த அந்த பிரசனம் இல்லாத நம்ம வாழுகிறதுனால எவ்வளவாய் அதை நம்ம இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. சோ ஒவ்வொரு நாளும் அந்த கீழ்ப்படியாத நிமித்தம் அன்றைக்கு தேவன் அனுதினமும் எங்க போனாரு? ஆதாம் இடத்துல போய் ஆதாம ஏவலோடு கூட அவர் இசைந்து உறவாடினவர். அந்த ஒரு நல்ல தருணத்தை இழந்து அதுக்கப்புறம் அவன் ஓடி போய் என்ன பண்ண வேண்டியதா இருந்துச்சு? காடை தேட வேண்டியதா இருந்துச்சு. ஆனா ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த உறவு திரும்ப அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பிரசனம், அந்த சமூகம், அந்த தேவனுடைய அந்த வல்லமை அந்த இடத்துல அவன் போன எந்த இடத்துலயும் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அவருடைய கெம்பீர சத்தம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல there's plentiful. 1 2 இல்லை, என்ன இருக்கு? ரொம்ப அளவற்ற தேவனுடைய ஆசீர்வாதங்களும் அளவற்ற அவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. சோ அதை என்ன பண்ணா? அவன் இழந்துட்டான். அந்த பிரசன்னத்தை அவன் இழந்துட்டான். திரும்ப அதை எப்படி அவன் பெற்றுக்கொள்ள முடியும்? பார்க்கிறோம், தேவன் இன்றைக்கு நம்மளை சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? வந்து நான் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அவர் என்ன சந்திக்கலாம். ஆனா நீங்களும் நானும் சந்திக்கணும்னு எனக்கு எப்போ இஷ்டம் இருக்கு, எப்போ எனக்கு நேரம் இருக்கு, எப்போ நான் யோசிக்கிறேன் அந்த இடத்துல போய் நான் என்ன பண்ண முடியாது? நான் அவரை பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால அவர் கூப்பிடுற நேரத்துல நம்ம என்ன பண்ணிடணும்? வந்து நிற்கணும். அப்பதான் அவருடைய சமூகத்துல எனக்கு பேரின்பம் இருக்கும். அவருடைய சமூகத்துல எப்பொழுதும் எனக்கு பேர் ஆனந்தம் இருக்கும். சோ அவருடைய சமூகத்தை எப்போ இந்த ஆதாம் இழந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோமோ, அந்த தேவனுடைய அந்த சமூகம் அவனை உருவாக்கி, அவனை நிலைநாட்டி, அவனை நிறுத்தி, அவனை ஆசீர்வதித்து எப்போ அவன் கீழ்ப்படியாமல் போனானோ அந்த நேரத்துல அவன் சரீரத்துல என்ன பண்ணிச்சு? தேவ மகிமை அற்று போயிடுச்சு. அப்போ அந்த அற்று போகும் பொழுது அவனுக்கு அங்க என்ன இருக்கு? மாம்ச சரீரம் தான் இருக்கு. தேவ மகிமை வெளியே போன பிறகு அங்க என்ன போயிடுச்சு? ஜாய் போயிடுச்சு, சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, ஆவியின் கனிகள், அவருடைய ஆசீர்வாதங்கள், அவருடைய எல்லாமே அதோடு கூட சேர்ந்து போயிட்டு அவன் அங்க எப்படியா இருந்தான்? மரண சரீரமாய் அவன் காணப்பட்டான். அவனுடைய சரீரம் மரணத்துக்கு ஏதுவான சரீரம் அந்த இடத்துல நிர்வாணமாய் அந்த இடத்துல காணப்பட்டது. அப்பதான் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? நான் நிர்வாணமா இருக்கிறேன். பாருங்க, தேவனை போல நன்மையும் தீமையும் அவன் அறிஞ்சான். அது பெருசா இல்ல தேவனுடைய பிரசன்னத்துல தங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை தினந்தோறும் உணர்கிறது அது பெருசா? நன்மை தீமை அறிந்ததுல ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்துல இருக்க என்னெல்லாம் நடக்குது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சு வச்சுட்டு தேவ சத்தியத்துல ஒரு அளவு கூட எனக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ் யூஸ்? என்ன பிரயோஜனம்? பைபிள்ல எழுதிருக்கிற மாதிரி நீ உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திட்டு உன் ஆத்துமாவை தேவனுக்கு நேரம் இல்லாம நஷ்டப்படுத்திட்டேன்னா லாபம் என்ன? இந்த சரீரத்துக்காக நம்ம தினந்தோறும் வேலை செஞ்சு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம்
8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாத்ராகமம் 25:8. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. சோ அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண, நான் எனக்கு என்ன பண்ணுங்க, ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. சோ பரிசுத்த ஸ்தலம்னா இப்போ இத சூப்பரா நான் டெக்கரேட் பண்ணிட்டு கர்த்தரை கூப்பிட்டு இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இத சூப்பரா இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இத சபையை நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா வந்து அப்படியே மகிமைப்படுறவரு இல்ல. ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆலயத்துல வாசம் செஞ்சாரு, இன்னைக்கு உங்களுக்குள்ளவும் எனக்குள்ளவும் அவர் வாசம் செய்கிறவரா இருக்கிறார். அவருடைய பிரசனம் எங்க நிறைஞ்சிருக்கணும்னா என்னுடைய ஆலயத்திற்குள்ள அது நிறைந்திருக்க வேண்டும். ஆனா இங்க பார்க்கிறோம், இந்த மரண சரீரமானது வெளிப்பட்ட அந்த நாள் முதல் எதுதான் வெளிப்படுகிறது? நம்முடைய வாழ்க்கையில வெட்கமும் பெருமையும், நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வும், ஜாதி மத இந்த மாதிரி வெறிகளும், இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில. ஏன்னா இந்த சரீரம் எப்படிப்பட்டது? இந்த மாம்சத்துக்குரியது, இந்த உலகத்துக்குரியது. அதனாலதான் நம்ம இதை இங்க விட்டுட்டு எங்க போக போறோம்? அவருடைய பிரசனம் நிறைந்த இந்த இருதயம் அவரோடு கூட பரலோகத்திற்கு செல்லும். ஹல்லேலூயா. சோ பைபிள்ல சொல்லப்படுது ஸ்ட்ரைவ் ஃபார் தட். அதற்காக நீ என்ன பண்ண? நீ போராடு. எதற்காக போராடு? நீ ஆலயத்தை கட்டி அந்த இடத்துல என்ன மகிமைப்படுத்தும் பொழுது அப்படின்னு சொன்னா உன்னுடைய ஆலயத்தை தேவன் வந்து தங்கி இருக்க முடியாது. அவருடைய பிரசனத்துல நம்ம நடக்க முடியாது. அந்த இடத்துல கம்பீர சத்தம் அறியும் முடியாது. இதை நீ என்ன பண்ணு? பண்படுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீ எது செஞ்சாலும் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லப்பட்டிருக்கு, நீ சாப்பிட்டாலும் குடிச்சாலும் நீ எதை செஞ்சாலும் நீ என்ன செய்ய? தேவனுடைய நாமம் மகிமைக்கு என்று நீ செய். அப்போ யோசிச்சு பாருங்க, நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகளும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா, தேவ பிரசன்னத்தை அந்த இடத்துல கொண்டு வருகிறதா? ஏன்னா பைபிள்ல எழுதியிருக்கு, நம்ம வசனத்தை வாசிச்சோம், blessed is the people that know the joyful sound. எப்படி நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய லைட் ஆஃப் ஹிஸ் கவுண்டனன்ஸ்ல நான் என்டர் ஆகும் பொழுது, அந்த இடத்துல நான் நடக்கும் பொழுது தான் நான் அந்த ஜாய்ஃபுல் சவுண்டை நான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் சாப்பாடு நமக்கு முன்பதாக இருந்து அப்போ ஜெபிக்கிறோமோ, சாப்பிட்டுருக்கு அப்புறம் ஜெபிக்கிறோமோ, இல்லை அன்னைக்கு காலையிலேயே நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ, என்ன சொல்றோம்? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதிகளை விலக்கி வாழ்நாளை பூர்ணமாக்குவேன் என்று சொன்னீரேன். என்னத்துக்கு இதெல்லாம்? இவைகள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை சரிப்படுத்த இல்லை. நான் எதை செஞ்சாலும் என்னுடைய ஆவி அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாய் மூடப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நான் முழுமையாய் காண வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் நான் சந்தோஷிக்க வேண்டும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதான் யாத்ராகமம் 23:25. தெரியாதவங்க எழுதி கொள்ளுங்க. அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய பிரசன்னம் அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்கிறோம். எபிரேய வார்த்தையில ஷெக்கைனா, யாராவது பெண் குழந்தை பிறந்தா உங்களுக்கு ஷெக்கைனா அப்படின்னு பேர் வைங்க. ஷெக்கைனா அப்படின்னு சொன்னா தெய்வீக பிரசன்னம், ஷெக்கைனா மகிமை, தேவனுடைய ஷெக்கைனா மகிமை. அந்த இடத்துல சாலமோன் ஆலயத்தை கட்டின பொழுது அந்த இடத்துல வந்து நிரப்பின அந்த மகிமை, அவருடைய there's fullness of joy in his presence. எப்போ நான் அவருடைய the path of life அவர் காண்பிக்கும் பொழுது அதை நான் புரிஞ்சுக்கிறனோ, அப்போதான் இந்த ஃபுல்னஸ்க்குள்ள நான் வழி நடத்தப்பட முடியும். ஹல்லேலூயா. இங்க ஒரு முழுமைக்குள்ள நான் கம்ப்ளீட்டா என்டர் ஆக முடியும். அந்த சங்கீதம் 16:11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. சோ உம்முடைய சமூகத்தில் என்ன இருக்காங்க? பரிபூரண ஆனந்தம். இன்னைக்கு எனக்கு ஆனந்தம் மட்டும் இல்ல, அந்த இடத்துல என்ன இருக்கு? அவருடைய வலது புறத்தில் நித்திய பேரின்பம். சோ வலது புறம் என்று சொல்லும் பொழுது நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகள் அவருடைய வலது புறத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது
சங்கீதம் 140 வசனம் 13. 140:13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். என்ன பண்றாங்களா? நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள். உமது நாமத்தை துதிப்பார்கள். அந்த இடத்துல ஆதாம் ஃபெயில் ஆயிட்டான். தேவனுடைய நாமத்தை துதிக்கிறதுல ஃபெயில் ஆனதுனால அந்த இடத்துல அந்த ரைச்சஸ் அப்படின்ற ஒரு தன்மையை இழந்து போனான். அப்போ நீதிமான் என்ன பண்றான்? வாசிங்க. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். செம்மையானவர்கள் உம்முடைய சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். So the upright and the righteous will dwell in his presence. தேவனுடைய சமூகத்திலும் அவருடைய சந்நிதியிலே நம்ம என்ன பண்ணுவோம்? வாசம் பண்ணுகிறது மாத்திரம் அல்ல, செம்மையான காரியங்களை, ரைட்ஃபுல் திங்ஸை நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய ஆரம்பிப்போம். மோசே அவனுடைய அழைப்புல பார்க்கும் பொழுது, அவனை அழைச்ச அழைப்பு, தேவன் அவனை தொடர்ந்து வழி நடத்தும் பொழுது அவர் சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். நம்ம எல்லாரும் எங்கன்னா போகணும்னா என்ன பண்றது? இந்த வசனத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எல்லாரும் சொல்றோம். ஆனா எப்படிப்பட்ட சமூகம் நமக்கு முன்பதாக செல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டி நான் கூப்பிட்டு நீங்க வாங்க, இப்போ எனக்கு உங்க பாதுகாப்பு வேணும் அப்படின்ற சமூகத்தை சொல்லல, நித்தியமாய் நிரந்தரமாய் அவருடைய சிந்தனையில நாம் இருக்க வேண்டும். அப்ப நான் நித்தியத்துக்குரியவனாய் எப்பொழுதும் காணப்படுவேன். ஹல்லேலூயா. வாசிங்க. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ரெஸ்ட், பிஸி இல்ல ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த இடத்துல குழப்பம், இவைகள் என்ன ஆகாது? இருக்காது. மைண்ட் அப்படியே காம் ஆயிடும். ஏன்னா in his presence there's fullness of joy. Hallelujah. அவருடைய பிரசன்னத்துல எனக்கு என்ன இருக்கு? பரிபூர்ண ஆனந்தம் இருக்கிறது. சோ நம்ம பார்க்கிறோம், ஒரு சகேயுடைய வாழ்க்கையில கூட அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் எவ்வளவா இருந்துச்சுன்னா, எல்லா சனங்களால வெறுக்கப்பட்ட ஒரு நிலையில அவன் செஞ்ச எல்லா தவறுகளும் அவன் என்ன பண்ணிடுச்சு? அந்த சொசைட்டில இருந்து ஒதுக்கி வைத்த ஒரு நிலையா இருந்து அவன் தேவ பிரசன்னத்தை நாடினான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை காணும்படி அவன் தேடி ஓடினான் என்று பார்க்கிறோம். நம்ம வாசிக்கிறோம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, இயேசு கிறிஸ்துவை காணப்படாமல் அவனை பார்க்க முடியாத ஒரு தருவாயில ஒரு மரத்துல போய் ஏறி நிக்கிறான். உட்கார்ந்து இருக்கிற அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அவனை கூப்பிடுறாரு. அது வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். என்ன பண்ணாங்க? அவன் சீக்கிரமா இறங்கின உடனே தேவ பிரசன்னம் இயேசு கிறிஸ்துடைய அந்த சமூகத்துல அவன் நின்ன மாத்திரத்துல அவன் எங்க ஓடினான், அலைஞ்சான், தேடினான், இவைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? சுத்தமா மறந்துட்டான். அந்த இடத்துல என்ன இருந்துச்சு? உள்ளத்துல அவ்வளவு பெரிய ஒரு சமாதானம், அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் அவனுக்கு சொல்ல முடியல. வாய் இல்லைன்னு சொல்ல அவனுக்கு. ஜீசஸ் யார் பார்க்க வந்தனோ அவருடைய சமூகத்துல நான் நிற்கும் பொழுது there's fullness of joy. Hallelujah. Hallelujah. இந்த இடத்துல அந்த பரிபூர்ண சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவோடு கூடவே அவன் சென்றான். இந்த ஒரு பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். To remain in his presence அப்படின்னு சொல்றது, அவன் நடக்கும் பொழுது எங்க நடந்தான்? இயேசு கிறிஸ்துவோடு கூட தான் அவன் நடந்தான். அந்த பிரசன்னத்துல தான் அவன் நடந்தான். அவருடைய அருகில தான் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட இருக்கிற அந்த ஒரு நேரத்துல அவனுடைய லைஃப்ல என்ன ஆச்சுன்னா, அவன் என்னெல்லாம் செஞ்சானோ இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து, நீ இப்படி பண்ண, நீ இப்படி போய் சொன்ன, இப்படி நடந்தது ஒண்ணுமே அவனுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தவே இல்லை. அவனை குற்றம் சாட்டவும் இல்லை. அவனை எந்த விதத்திலும் அவன் பாவி அப்படின்னு சொல்லக்கூட இல்லை. கூட நடந்த அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம்
அவனை எல்லாவற்றையும் மாற வைத்தது. ஹல்லேலூயா. He left everything. அவனுடைய லைஃப்ல அவன் செஞ்ச எல்லாவற்றையும் அவன் எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு அந்த இடத்துல அவன் விடுதலை பெற்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ நம்ம பார்க்கிறோம் இந்த சகேயுடைய லைஃப்ல அந்த பரிபூர்ண தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்த அவனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறிற்றோ, மற்றவர்களால அவன் குத்தப்பட்டான். எல்லாரும் பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்க, இவர் என்ன யாருடைய வீட்டுல போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனா அவனுடைய சகையை அப்படி பார்க்கவே இல்லை. அவன் பார்த்த விதம் வித்தியாசமா இருந்தது. அவனுடைய தேவனோடு கூட சஞ்சரித்த விதம் வித்தியாசமா இருந்தது. இன்னைக்கு உங்க இருதயத்துல என்ன இருக்கு அப்படின்றத காட் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்துல இறங்கி வர வைப்பார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துல நம்மளை நிற்கும்படியாய் தங்கும்படியாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. எங்க போட்டாங்க அவருடைய வலையை? எங்க போட்டாங்க சொல்லப்பட்டிருக்கு? வலது புறமாக. அவருடைய அவர் சொன்னபடியே அவங்க வலது புறத்துல அவர்கள் போட்டாங்க. அதனாலதான் இங்க சங்கீதம் 140:13 நம்ம வாசிச்சோம். Surely the righteous shall give thanks to your name, the upright shall dwell in your presence. ஏன் அப்படின்னு சொன்னா, upright அப்படின்னு சொல்லும்போது சரியானவர்களை தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை கீழ்ப்படிந்து செய்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு அந்த இடத்துல அவங்க அப்படியே செஞ்சாங்க. அப்படியே செஞ்சதுனால எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றாங்க? வலை கிழிந்து போகிற அளவுக்கு அந்த இடத்துல தேவனுடைய பிளெஸ்ஸிங் அந்த ஜனங்க பார்த்தாங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அன்ஸ்பீக்கபிள். தேவன் செய்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் இருந்து நான் செய்யும் பொழுது இட் இஸ் அன்ஸ்பீக்கபிள். வாய் திறந்து என்னால சொல்லக்கூட முடியாத அளவுக்கு. சகேயு வந்து நின்ன உடனே அவர் சொன்னாரு, வா நான் கூட வரேன். அன்ஸ்பீக்கபிள். பேச முடியல அவனால. அப்படியே என்னன்னா கனவு காண்றனா அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியத்திற்குள்ளாய் தேவன் அவனை வழி நடத்தினார். ஸோ தேவனுடைய சமூகம் நம்மளையே அப்படியாய் அந்த ஆச்சரியத்திற்குள்ளாய் நம்மளை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. 1 பேதுரு வாசிங்க 8ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8-9. 1 பேதுரு 1:8-9. அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூறுங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். 8ஆம் வசனம், அவரை நீங்கள் காணாமல் அவரை நம்ம என்ன பண்ணல, இன்னைக்கு காணாம இருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஆனா அவரிடத்துல நம்ம அன்பு கூறுகிறோம். சகையில் பார்த்தான், அவன் அன்பு கூறுதான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவே இல்லை. ஆனா என்ன பண்றோம்? அன்பு கூறுகிறோம். ஸோ இந்த வசனத்தின்படி நம்ம அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நம்முடைய வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ நம்முடைய இந்த ரட்சிப்பு எப்படியா இருக்கிறது அப்படின்னு சொன்ன அந்த வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். ஸோ இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணி பார்த்து உணர்ந்து அப்புறம் அவங்க விசுவாசிச்சாங்க. இங்க இருக்கிற எந்த ஒரு ஜனங்களும் நம்ம என்ன பண்ணல, அவரை காணல. ஆனா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம காணாம இருந்தோம், நம்ம இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை நமக்குள்ள நம்ம உணர்கிறோம். ஒவ்வொரு நேரமும் அவருடைய சமூகத்துல உட்காரும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? உணர்கிறோம். ஸோ நம்ம பாக்கியவான்களா இருக்கிறோம், பாக்கியவதிகளா இருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கு நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நெகேமியா 8:10.
பின்னும் அவன் அவர்களை நோக்கி, ம். நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து Amen. மதுரமானதை குடித்து Amen. ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். Amen. இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். ம். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். Hallelujah. அதுதான் சபைக்கு வரும். எதுக்கு வரும்? நம்ம அவருடைய சமூகத்துல கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவருடைய பலனா இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்றோம்? அவருடைய சமூகத்துல வரும் பொழுது இன்னைக்கு சாப்பிட போறோம், குடிக்க போறோம். அவருடைய சமூகத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்க போகிறோம். அது மட்டும் இல்ல, தினந்தோறும் தொடர்ந்து 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 அவருடைய பிரசன்னத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது இந்த நித்திய பேரின்பத்தை நம்ம என்ன பண்ண போறோம்? காண போகிறோம். ஏன்னா அவருடைய பிரசன்னத்துல there is fullness of joy. இன்னைக்கு ஆதாம் இழந்தது போல நம்ம இழக்காமல், இல்லை நம்மளை விட்டு தேவனை விட்டு நம்ம நம்முடைய லைஃப்பை தூரம் வைத்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழாதபடிக்கு நம்ம தேவன் நம்மளை அனல் மூட்டி எழுப்பும்படியாய் அது செய்யணும் அப்படின்னு சொன்னால் கெட் க்ளோஸ் டு ஹிம். அவருடைய அருகாமையிலே நம்ம தொடர்ந்து 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 அவருடைய வார்த்தைக்குள்ளாய் நம்ம பலப்படும் பொழுது, இன்னைக்கு எப்படி சகையும் தேடினதை அவன் கண்டடைந்தானோ, அவன் பெற்றானோ, அவன் மகிழ்ந்தானோ, அவனுடைய லைஃப் ஸ்டைலில் எல்லாவற்றும் அவன் மாற்றினானோ, அப்படியே நம்முடைய வாழ்க்கை மாறப்படும். யாவரும் எழுந்து இந்த வேளையில் கண்களை மூடி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நீ கொடுத்த இந்த சந்தோஷம் எங்களுக்கு ஏதோ ஜஸ்ட் ஃபீலிங் அல்ல கர்த்தாவே, இட்ஸ் எ கிஃப்ட். இந்த கிஃப்டை நாங்கள் பொக்கிஷமாய் கருதி கர்த்தாவே, உடைய பிரசன்னத்திற்குள்ளே நாங்கள் எப்போல்லாம் வாழ்வோம் அப்போல்லாம் அந்த கர்த்தாவே இதோ உடைய மகிழ்ச்சிக்குள்ளாய் வழி நடத்தப்படுவோம். மகிழ்நாள் இயேசு. இந்த பாடலை பாடும்பொழுது தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Bless your holy name, Lord. Thank you, Lord. Thank you, Lord. தயவு செய்து எல்லாவற்றையும் மறந்து இந்த வேளையில் இந்த பாடலை பாடும் பொழுது அவருடைய பிரசன்னத்தில் மட்டும் இருக்கிறது. To remain in His presence. அவருடைய சமூகத்தில் எப்பவுமே நான் தங்கியிருப்பேன் அப்படின்ற உறுதியோடு கூட இந்த வேளையில் Yes, Lord. Worship. ரொம்ப சத்தமா வேண்டாம். Just mind. Worship you, Lord Jesus. Oh,
அதோ கர்த்தாவே வெளிச்சத்தில் உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்திற்குள் உங்களை வழி நடத்துகிறது. உங்களுடைய கம்பீர சத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பேரானந்தத்தையும் பேரின்பத்தையும் அடைய முடியாது. இந்த வேளையிலே உங்களுடைய ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர்கள். தேங்க்யூ ஸோ மச் Father. உண்மை எது, பொய் எது, ஜீவன் எது, மரணம் எது என்பதை அறியாமல் வாழ்ந்திருந்த எங்களுடைய வாழ்க்கையிலே சகையுடைய மரக்கண்களை திறந்தது போல உங்களுடைய சமூகம், உங்களுடைய சமூகம், உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நடக்கிறது நிமித்தம், உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வாழுகிறது நிமித்தம் பொய்யான வாழ்க்கை மாறக்கூடிய மெய்யான கண்களை கண்டபடியான அப்பாதோட நாளில் ஜீவ மார்க்கம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அன்றைக்கு ஆதாம் இழந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த நிறைவான அந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு எங்களுக்குள்ளே வந்திருக்கிறதுனால நல்ல ஸ்தோத்திரம். Thank you, Holy Spirit. Worship you, Lord Jesus. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இது ஒரு ஃபீலிங்கா இல்லாதபடிக்கு இது உண்மையாய் அப்பா உமக்குள்ளே வாழ்கிற அழுகின ஒரு லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும். எப்பெல்லாம் ஒரு சமூகத்துல நாங்கள் இருக்கிறோமோ, எப்பெல்லாம் ஒரு சமூகத்துல நாங்கள் வாழ்றோமோ, எப்பெல்லாம் ஒரு சமூகத்துல நாங்கள் பாடுறோமோ, எப்பெல்லாம் ஒரு சமூகத்துல வேதத்துல அப்பா நாங்கள் கர்த்தாவை கை கொண்டு இருக்கிறோமோ, பிளென்டிஃபுல்ல நாங்கள் காண முடியாது, நிறைவை நாங்கள் காண முடியாது. அப்ரைட்டான பிள்ளைகளாய் ரைச்சஸ் உள்ள அப்பா வழிநடத்துதல்ல உங்களுடைய டுவெல்லிங் எப்பொழுதுமே இருக்க ஆசீர்வதிக்க முடிய செல்கிறோம். அர்ப்பணிக்கிறோம் உடைய கருத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் help us to remain in your presence each and every day, O Lord. தினந்தோறும் உங்களுடைய சமூகத்திற்குள்ளே நாங்கள் தங்கி இருக்க முடியாது. எங்களை ஆசீர்வதிக்கிறார்கள். அதிலே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நிறைவையும் நித்திய பேரின்பத்தையும் கண்டு நாமத்தை மகிமைப்படுத்த அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நாமத்தினாலே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாள் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்கப்படுது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுடைய கிருபையாக இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுடைய பிரசனமாக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சமாதானத்தையும் அவருடைய இந்த பிரசனத்தின் நிமித்தம் மகிழ்ச்சியும் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.